பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் உம்மிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே எனச் சொல்லி என் தெய்வம் என் தாயும் நீயல்லோ. நீயே என்னை ஆளும் மன்னவனன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகில் நிலைத்து நான் வாழ நிம்மதியிழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடினான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை எனக்கென தந்தவரே உமக்கு நான் இதை அளிப்பேன். இன்று உமக்கு நான் இணை அளிப்பேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம நினைக்க வேண்டிய ஒரே விஷயம், நமக்கு எதுவுமே பெருசு கிடையாது. என்னது எல்லாமே வேணும் அப்படின்னா எதுவுமே பெருசு கிடையாதுன்னு நம்மளால எப்படி யோசிக்க முடியும்? அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம அதெல்லாம் வேணும்னே ஆசைப்படுவோம். அப்படிதானே குட்டீஸ்? ஆனா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அது ஒண்ணுதான். நமக்கு எதெல்லாம் வேணும், எது மேலலாம் நம்ம ரொம்ப பற்றா இருக்கோமோ அதெல்லாமே நமக்கு பெருசு கிடையாதுங்கிறத நம்ம எப்போ அதை உண்மையை புரிஞ்சுக்கிடுறோமோ கண்டிப்பா நம்ம லைஃப்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை யாராலையுமே தடுக்க முடியாது குட்டீஸ். அப்போ என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம எல்லாருமே இப்ப அட்வென்ட் சீசன்ல இருக்கோம். ஏசப்பாவுடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ற மாதத்துல இருக்கோம். அவருடைய இந்த பிறப்பு நம்மளோட எல்லாரோட லைஃப்லயும் ரொம்ப பெரிய 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 கிஃப்ட்டை கொண்டு வந்து தரப்போகுது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணுமா, ரொம்பவே நம்பணும் குட்டீஸ். ஏன்னா நம்ம இருக்கிற இந்த முதல் வாரம் கிறிஸ்து பிறப்போட அட்வென்ட் சீசன்ல இருக்கிறோம். அந்த முதல் வாரத்துல நம்ம நம்பிக்கையை நம்ம தியானிக்கிறோம். நம்ம தியானிக்கங்கிறத விட நம்ம எவ்வளோ தூரம் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறோம், எவ்வளோ தூரம் அந்த காரியத்தை அவர் கரங்கள்ல ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தானே குட்டீஸ் இருக்குது. ஸோ அதை தான் நமக்கு இன்னைக்கு இந்த பாடல் வழியாகவும் புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு உங்கள்கிட்ட அருமையா ஒரு வசனத்தை ஷேர் பண்ணிக்கிடணும்னு இருக்கு. இந்த வசனமே நம்ம தேடவே இல்லை. என் பையன் என்கிட்ட இந்த வசனத்தை சொன்னான். அப்படி என்ன வசனம் அப்படின்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படிங்கிற வசனம். உண்மையிலேயே அந்த வசனத்தை கேட்கும்போது நம்ம எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ஏக்கங்கள் இருந்தாலும் கூட அந்த நிமிஷம் நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை ஏசப்பா உண்டு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எனக்குள்ள உண்டு பண்ண அந்த சமாதானத்தை ஏசப்பா உங்களோட இருதயங்களையும் இந்த வசனத்தை கேட்கும்போது கண்டிப்பா கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குட்டீஸ். அவர் பேசுகிற வார்த்தைகள், அவருடைய இறை வார்த்தை நம்மளோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு தூணா இருக்கும் குட்டீஸ். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. அதுக்கப்புறம் இந்த நேரத்துலையும் கூட உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் எங்களை வழிநடத்திருக்கீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லியிருக்கீங்க டாடி. எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் உமது கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படியா நடத்துங்க. ஆமென்.